ஹலோ கைஸ், நானுங்கள் ஸ்ரீனிவாசன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐங்குறுந்தாடிகள் யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து சாலிட்வொர்க்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் தமிழில். அதாவது இப்போ வந்து நம்ம லெசன் 5ல இருக்கோம். அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்கிள்ஸ் அண்ட் ஆர்க்ஸ் வரைவது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. நான் வந்து சர்க்கிள்ஸ் அண்ட் ஆர்க்ஸ் வரைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்கெட்சு போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பற்றி பார்க்கலாம். சர்க்கிளில் பார்த்தோம்னா ரெண்டு இருக்கு, சாதா சர்க்கிள், அதுக்கப்புறம் பெரிமீட்டர் சர்க்கிள். சாதா சர்க்கிள், பெரிமீட்டர் சர்க்கிள். சரி, சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சும்மா நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு சர்க்கிள் வந்துடும். இதுதான் சிம்பிள் சர்க்கிள். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். இந்த ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன் இருக்கு, ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும். அப்புறம் நம்ம ஆட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு சர்க்கிள் வரைஞ்சோம்னா சர்க்கிள் கூடவே டைமென்ஷனும் வரும். இதெல்லாம் இந்த லைன் ரெக்டாங்கிள் பார்த்து அதே ஆப்ஷன் தான் இதெல்லாம். சரி, சர்க்கிள் இன்னும் ஒரு டைப் பார்த்தாச்சு. அடுத்த டைப் என்ன? பெரிமீட்டர் சர்க்கிள். பெரிமீட்டர் சர்க்கிள்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 1 2 3 3 இருக்கு. அதாவது 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வரைகிறீங்க. எப்படின்னா, இப்போ நான் இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் நடுவில் ஒரு சர்க்கிள் வரணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெருசாக வந்து இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டா வந்துடும். இப்போ நீங்கள் பெருசாக்கணும்னா ஆனால் அந்த பெருசாக்கிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா அந்த சர்க்கிளை டச் பண்ணி மட்டும்தான் உங்களால் பெருசாகவே ஆக்க முடியும். அதுதான் பெரிமீட்டர் சர்க்கிள். இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணியும் பெருசாக்கணும்னா அந்த ஏதாவது ஒரு 2 எட்ஜ் வந்து இந்த சர்க்கிளை தொட்டுக்கிட்டே இருக்கும். அதான் பெரிமீட்டர் சர்க்கிள். நான் இங்கே வச்சு கிளிக் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் பெரிமீட்டர் சர்க்கிள். இப்போ நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாற்றணும்னு வைங்களேன், நீங்கள் இப்படி போய் டைமென்ஷன் கொடுத்து டைமென்ஷன் மாற்ற தேவையில்ல. நீங்கள் சும்மா இப்படி கொடுத்துட்டு பெருசாகினாலே சர்க்கிளோட இதெல்லாம் மாறிடும். இப்போ நான் கீழே வரேன், சர்க்கிள் பெருசாகிடுச்சு. நான் இதை மாற்ற முடியாது, ஏன்னா டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டைமென்ஷன்ஸ் கொடுத்தா அந்த டைமென்ஷன் கிளிக் பண்ணி தான் மாற்றணும். நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் ஜஸ்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணாலே உங்களால் அந்த சர்க்கிள் சைஸை மாற்ற முடியும். சரி, சர்க்கிள் அவ்வளோதாங்க. ரெண்டு டைப்பு. ஒன்று சர்க்கிள், சாதா சர்க்கிள் வரைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் பெரிமீட்டர் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கமாண்டான ஆர்க் போகலாம். ஆர்க்கில் பார்த்தோன்னா வைங்களேன், சென்டர் பாயிண்ட் ஆர்க், டேஞ்சன்ட் ஆர்க், 3 பாயிண்ட் ஆர்க்னு 3 டைப் ஆஃப் ஆர்க் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட் ஆர்க் கிளிக் பண்ணிட்டோன்னா இப்போ நீங்கள் வரைகிறதுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இருக்கு. இப்போ பார்த்தோம்னா நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரேடியஸ் கொடுத்துட்டு அப்புறம் எப்படி டிஸ்டன்ஸ் கொடுக்க போறீங்க, அவ்வளோதான். பார்த்தோம்னா நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த 2 சர்க்கிள் எங்கே மீட் ஆகுது உங்களுக்கு வந்து தெரியும். இந்த 2 டாட்டட் லைன்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த 2 சென்டரும் இங்கே தான் மீட் ஆகுது. நான் அந்த இடத்துல தான் சென்டர் பாயிண்டாக வச்சுட்டு, இது வந்து ரேடியஸ் ஃபர்ஸ்ட். சென்டர் பாயிண்டாக இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரேடியஸ் எவ்வளோ, நான் வந்து சும்மா 80.63 இருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இப்படி இழுத்துட்டு போய் ட்ராக் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் கிட்ட விட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், ஆர்க் முடிஞ்சுது. இப்போ நான் இதையும் இங்கே தூக்கிட்டு வரணும்னா இப்படி இழுத்துக்கலாம். நீங்கள் இழுத்துட்டு வந்து விட்டுக்கலாம். சிம்பிள். எப்படி நீங்கள் வரைஞ்சிட்டோம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கிள் மாதிரியே ஆர்க்கையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதான் சென்டர் பாயிண்ட் ஆர்க். சென்டர் பாயிண்ட் ஆர்க்கில் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரேடியஸ் எவ்வளோன்னு போட்டோம், அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு எது வரைக்கும் மூலமாக வரைஞ்சோம். அதான் சென்டர் பாயிண்ட் ஆர்க். அடுத்தது டேஞ்சன்ட் ஆர்க். டேஞ்சன்ட் ஆர்க் நீங்கள் பார்த்தா தெரியும், 2 பாயிண்ட், அதாவது ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில். இப்போ பார்த்தோம்னா எந்த பாயிண்ட் வரையலாம், இன்னும் ஒரு ஆர்க் போட்டுக்கலாமா? சென்டர் பாயிண்ட் ஆர்க் நான் எங்கேருந்து போடுறேன், இந்த 2த்துக்கும் எங்கே மேட்சாது, இங்கே மேட்சாது. அங்கேருந்து ஒன்று போட்டு இப்படி இழுத்து ஒன்று விட்டுக்கிறேன். சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஒன்று போட்டேன். இப்போ நான் இந்த 2த்துக்கு டேஞ்சன்ட் ஆர்க் போட போகிறேன். அடுத்தது டேஞ்சன்ட் ஆர்க், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே பெருசாவா இந்த பாயிண்ட் இருக்குன்னா அது அப்படியே முடிஞ்சிருதா? சரி, நான் இந்த பாயிண்ட் வரைக்கும் போடுறேன். எப்படி, இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட். நீங்கள் வேணும்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எனக்கு வேணாம். இதுதான் டேஞ்சன்ட் ஆர்க். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ஆர்க் வேணும்னா நீங்கள் அந்த 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆர்க் வரைஞ்சிடும். இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம். அது வந்து இதை ஏன் மாற்றணும்னா அது ரெண்டும் அலைன் ஆயிருக்கு ஒன்றா, அதனால தான் அதுவும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இந்த பாயிண்ட் மாறக்கூடாதுல்ல. இதுதான் டேஞ்சன்ட் ஆர்க். அடுத்தது 3 பாயிண்ட் ஆர்க். 3 பாயிண்ட் ஆர்க் நீங்கள் பேர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம், ஒரு 3 பாயிண்ட் வச்சு தான் வரைவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டயாமீட்டர் சூஸ் பண்ணுறோம். இங்கேருந்து இவ்வளோ பெருசு டயாமீட்டர் இல்லை, எனக்கு இப்படி வரணும். ஹைட்டு எவ்வளோ ஹைட்டில் வரணும். இதுதான் 3 பாயிண்ட் ஆர்க்கு. 3 பாயிண்ட் ஆர்க் பேரில் தெரிஞ்சுக்கலாம். எப்படி, ஃபர்ஸ்ட் டயாமீட்டர் சூஸ் பண்ணுறோம், அப்புறம் எவ்வளோ ஹைட்டுன்னு சூஸ் பண்ணுறோம். ஒரு வாரம் இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வைங்களேன்,
எப்படி எது ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணோம், செகண்ட் சூஸ் பண்ணோம், அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே உங்களுக்கு சொல்லும். ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட் ஆர்க் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ரேடியஸ் சூஸ் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆர்க் போடுறீங்க, அதான் சென்டர் பாயிண்ட் ஆர்க். அடுத்தது டான்ஜென்ட் ஆர்க். டான்ஜென்ட் ஆர்க் எப்படி, ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஆர்க் போடுறீங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட், அவ்வளவுதான். 3 பாயிண்ட் ஆர்க் எப்படி, ஃபர்ஸ்ட் டயாமீட்டர் சூஸ் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஹைட்டோ அது மூணாவது பாயிண்டா சூஸ் பண்றீங்க. இதான் 3 பாயிண்ட் ஆர்க். அவ்வளவுதான். மொத்தம் 2 சர்க்கிள் இருக்கு, 3 ஆர்க் இருக்கு. அடுத்தது நீங்க முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னு நான் இப்பவே சொல்றேன். என்னன்னா நீங்க ஸ்மார்ட் டைமென்ஷன் போடும்போது சர்க்கிளுக்கும் ஆர்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க சர்க்கிளுக்கு போட்டீங்கன்னா அது வந்து டயாமீட்டர்ல சொல்லும். இது ஒரு ஆர்க்கு தானே, ஆர்க்குக்கு போட்டோம்னா ரேடியஸ் சொல்லும். இதுதான் நீங்க ஒன்று நான் வச்சுக்கலாம். சர்க்கிளுக்கு டயாமீட்டர், ஆர்க்குக்கு ரேடியஸ். இது உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா நான் முன்னாடி வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மேல இருக்கு, சஜஷன்ல வரும், அதை நீங்க பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க சாலிட்வொர்க்ஸ் ஃபுல்லா பேசிக்லேருந்து கத்துக்கணும்னா முதல் வீடியோலேருந்து பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ டியூஸ்டே தேர்ஸ்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வரும், மறக்காம பாருங்க. அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்த்தோம்னா Ctrl+C காப்பிக்கு, Ctrl+X கட்டுக்கு, இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஷார்ட்கட் சாலிட்வொர்க்ஸ்லயும் ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு, நீங்க போய் ஃபாலோ பண்ணுங்க. நாங்க டெய்லி ஒவ்வொரு ஷார்ட்கட்டா போட்டுட்டு இருக்கோம், அதெல்லாம் யூஸ் பண்ணி லைஃபை ஈஸி ஆக்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கிளியர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்றீங்க, இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் இது. அதுக்கப்புறம் எங்க ஐங்குறுந்தாட்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோல தவறாம பாருங்க. நன்றி, வணக்கம், பபாய்.